எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு டிப்ளோன் டேரோ இன் தமிழ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கலெக்டிவ் ரீடிங். சரியா? ஏன்னா ஒரு ஃபன் பண்ணலாமா, எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு பாருங்கள். அவங்களுடைய லவ் மெசேஜஸ் ஃபார் யூ என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், அவங்க என்ன பேசட்டும் இல்லை என்ன செய்யட்டும், பட் அவங்களுடைய லவ் மெசேஜஸ் உங்களுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ தேர் லவ் மெசேஜஸ் ஃபார் யூ. லெட்ஸ் see. Their love messages for you, please spirit. நிறைய வருது. So bottom of the deck, 8 of cups, 5 of swords, 4 of wands. Let's see. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதாவது பேசி இருந்திருக்கலாம். ஓகேவா? அதில் வந்துட்டு ஃபார் சப்போஸ் ஃபெமினின் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கு. ரைட்? மேபி அவங்க என்ன சொல்ல விரும்பலாம் அப்படின்னா, நீ தான் வந்து பொறுமை இல்லாமல் வாக் அவே பண்ணிட்ட அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. எனர்ஜி. ஸோ தேர் லவ் மெசேஜஸ் ஃபார் யூ அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஏகப்பட்ட எஃபோர்ட் போட்டுட்டேன். ரைட்? ஸோ பட் காலம் வரும், நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது. சரியா? And what is this moon? Someone is hiding something. இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சில விஷயங்களை வந்து மறைக்கிறாங்க. ஓகே? அவங்களுடைய லவ் மெசேஜஸ் ஃபார் யூ அப்படிங்கும்போது மேபி அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ரைட்? அண்ட் மேபி சில பேருடைய பர்சனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். சரியா? அதை மறைக்கலாம். சில பேர் அவங்கள்ட்ட இருக்கிற லவ்வையே கூட மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அவங்க நினைக்கலாம் நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க, அந்த உண்மை வந்து தெரிய வரணும், வருமா வராதா அப்படின்னு யோசிக்கலாம். ஓகே? ஸ்டில் நீங்கள் வந்து அவங்கள விரும்புகிறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் வந்து அவங்களால உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கிடச்சிருக்கும், லைஃப் லெசன்ஸ். உங்களால் நிறைய லெசன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஸ்டில் அவங்க சொல்கிறது என்னென்னா, இன்னும் எனக்கு எதுவும் புரியலை, கன்ஃபியூஷன். ரைட்? சில விஷயங்கள் புரிய வேண்டியிருக்கு, அதற்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனிகோ நான் இந்த பாஸ்ட் இந்த பிரேக்கப் வந்து அஃபெக்ட் மீ அ லாட். ஓகே? ஸோ இன்னும் வந்து பழசு நினச்சி தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே? தே ஆர் திங்கிங் அபவுட் த பாஸ்ட். அண்ட் இப்போதைக்கு ஃபினான்ஷியல் கண்டிஷனை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லலாம். ஓகே? அப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய கண்டிஷன். அதை நோக்கி அவங்களுடைய பயணம் போயிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஸ்டெப்பை எடுக்கிறதா வேண்டாமா, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா போகாதா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது. அவங்க எதை ஹைட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். மேபி நீங்கள் வந்து ஒரு
அஃபிஷியலாகவோ ஃப்ரெண்ட்லியாகவோ யாரு கூடயோ நீங்கள் பழகிட்டு இருக்கலாம். பட் அது வந்து அவங்களுக்கு ஒரு டவுட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ 9 of Cups and here what is this? Knight of Pentacles, 10 of Pentacles. ஸோ அவங்களுடைய லவ் மெசேஜஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் அவங்களுக்கு எது விருப்பம் அப்படின்றது அவங்களுக்கே வந்துட்டு கிளியராக இல்லை, ரைட்? ஸோ என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்றதுல நானே இன்னும் தெளிவாக இல்லை, ரைட்? பட் எனிகோ இந்த ஏற்பட்ட காயங்கள்லேருந்து நான் சீக்கிரம் விடுபட்டு வருவேன். சீக்கிரன்றதை விட மெதுவாக தான் வருவாங்க, ரைட்? ஸோ எதுக்குன்னா 10 of Pentacles, ரைட்? நான் வந்து இந்த இது அகெயின் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சி வருவேன், ரைட்? சில பேருக்கு எப்படின்னா மேரேஜ் பண்ண வருவாங்க. ஓகே, ஃபைனலி நமக்கு வந்து ஒரு 10 of Pentacles கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆசை நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து திருமணத்தில் போய் முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தேர் லவ் மெசேஜஸ் அப்படின்னா ஓகே, அவங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டை நீங்கள் தான் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. உங்களால் தான் வந்துட்டு அவங்க வந்து ஹாப்பியாக வந்து இருக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு வருது. ஆனாலும் குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்குது, சரியா? ஸோ அந்த குழப்பம் தீரணும். சில பேருக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக இருக்கலாம். அதுக்கு பயந்து என்ன செய்ய தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்னால பிரச்சனைகள், குழப்பங்கள், அதனால இந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு குழப்பம் அது வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கிறோம். பட் எனிகோ சில பேருக்கு இது பிரிஞ்சு இருக்கிறோம், இதில் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் நான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ சில பேருக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. அப்படி மூவ் ஆன் பண்ணியிருந்தா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செகண்ட் சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, so now let's see through some oracle cards, right? So love messages for you, அவங்களுடைய love messages for you. So let's see. I can't let you go. ஸோ அவங்களால விட முடியாது. என்னதான் ஒரு குழப்பமோ நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சம்திங் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களால விட முடியாது. யூ ஆர் ஸோ டேம் பியூட்டிஃபுல், ரைட்? ஸோ அவங்கள ரொம்ப ஒரு அழகான ஒரு சோலாக பார்க்குறாங்க அவங்க. லவ் மெசேஜஸ் ஃபார் யூ. ஒன் செகண்ட். So their love messages for you. I have walls around my heart ever since it was last broken. So ரொம்ப கவலைப்படுறாங்க இல்லையா இந்த பிரேக்கப். எனிகோ அவங்களுக்கு வந்து அவங்க தப்பா நீங்கள் தப்பா அதெல்லாம் விஷயம் கிடையாது. எனிகோ அது வந்து அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. அதனால் இப்போதைக்கு என்ன அவங்க இதயத்தை சுற்றி ஒரு ஷவர் எழுப்பி வச்சுருக்குறாங்க. ஓகே, பாதுகாக்கிறாங்க, ரைட்? இனியும் வந்து ஹார்ட் பிரேக் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ இன்னும் அந்த பிரேக்கப், அந்த ஹார்ட் பிரேக்கில் அந்த அவங்களால வெளியில் வர முடியல, அதுதான் விஷயம், ரைட்? ஐ எம் நாட் இன் லவ் வித் யூ. ஓகே, ஐ கான்ட் லெட் யூ கோன்னு இங்கே இருக்கு. இங்கே ஐ எம் நாட் இன் லவ் வித் யூன்னு இருக்கா. ஸோ ஐ கேன் கிவ் அப் மை லைஃப் ஃபார் யூ. ஸோ
வெளியே காட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ்டையோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்டையோ ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ காட்டிக்கிறாங்க, எந்த மாதிரி உங்களை வந்து விரும்பலை அப்படின்ற மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் மிக்சட் ஃபீலிங்ஸ், சரியா? பிடிக்கல, பிடிச்சிருக்கு, பிடிக்கல, லைக் தட், ரைட்? யூ ஆர் அவுட் ஆஃப் மை லைஃப். ஐ ஹேட் யூ. மை காட், சாரி ஃபார் திஸ் மெசேஜஸ். ஸோ மிக்சட் ஃபீலிங்ஸ் தான் அவங்க வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see. I'm jealous to see you with someone else. I cannot share you. அதனால மேபி அதுதான் இங்கே பார்த்தோம் இல்லையா? சம்வாட் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிறதோ சாதாரணமாக, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பார்க்க முடியுது, குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஸோ அப்போ யாருக்கிட்டே பேசுகிறதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அது என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்காக தான் வந்துட்டு வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி, ரைட்? ஸோ வேறு யாருக்கூடையும் பேசுகிறதோ அதெல்லாம் வந்து they don't like. I ask and tell my friends about you. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கிறாங்க. சாரி ஃபார் த நாய்ஸ். உங்களை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஓகே, உங்களை பற்றி பேசவும் செய்கிறாங்க. லவ் மெசேஜஸ் ஃபார் யூ. ஐ மிஸ் யூ டெரிபிளி. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் அவங்க வந்து உங்களை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் நாட் இன் லவ் வித் யூன்னு சொன்னால் கூட ரொம்ப வந்து அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களால வந்துட்டு இதை விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சாலும் அவங்களால முடிய மாட்டேங்குது. ஸோ தூங்க முடிய மாட்டேங்குது. ஓகே, பிகாஸ் ஆஃப் அந்த தாட்ஸ், ரைட்? ஐ ரைட் போயம்ஸ் அபவுட் யூ. சில பேர் உங்கள் பர்சன் வந்து உங்களை நினச்சி கவிதை கூட எழுதலாம், பாட்டு எழுதலாம், ரைட்? ஒன் மோர், ப்ளீஸ் ஸ்பிரிட். There are love messages for my collective. I cry over you, I gossip about you, I have never respected anyone like I respect you. I want to take revenge. Somewhat, அதாவது உங்க மேலே ஓவர் அப்சசிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க அண்ட் உங்களை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு பின்னால். சம்வாட் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது சம்வாட் இதுதான் வந்து சிலர் பண்ணுற தவறு. லவ் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷனே இருக்கவே கூடாது. தட்ஸ் நாட் குட். பிகாஸ் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அது வந்து லவ். அந்த லவ் அது எப்படி வந்து ஒரு 3ஆவதாக இருக்கிற ஃப்ரெண்டுக்கு எப்படி புரியும்? 2 பேருக்கு நடுவில் அந்த மனநிலை வந்து அந்த 2 பேருக்கு தான் புரியும், ரைட்? 3ஆவதாக யாருக்கும் வந்து இருக்கிற மனநிலை அப்படியே புரியாது. ஸோ உங்கள் லவர் இப்படி, உங்கள் லவர் அப்படி அப்படின்னு சொன்னால் அது அந்தளவுக்கு அது வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, உங்களால் வந்து உங்கள் லவ்வரை பற்றி யோசிக்க முடியாத இன்னொருத்தர் வந்து யோசிக்க முடியுமா? இல்லை அவங்களால உங்கள் லவ்வரால் யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக யோசிக்க முடியுமா? ஸோ பிரச்சனையே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே போகவே கூடாது. பிகாஸ் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பெட்டர் இல்லையா? புரிஞ்சிக்காத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஸோ அட்லீஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறவங்களாவது திங்க் பண்ணணும். ஸோ உங்கள் லவ்வரை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு தவறுதலாக பேசி உங்கள் மனசை காயப்படுத்தினா எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும், ரைட்? ஸோ
தேவையே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரூ லவ் அப்படின்றது எதையுமே அக்செப்ட் பண்ண தான் செய்யும். அதில் போயிட்டு எனக்கு முதல்ல பிடிச்சது அதுக்கப்புறம் பிடிக்கல, தட்ஸ் நாட் குட். ஓகே, அது வந்து லவ் கிடையாது. அது வந்து பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அவ்வளோதான். அதோட அது நின்றும். தட்ஸ் அ லிமிட், ரைட்? ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது இதை பார்த்தா என்ன தெரியுது? ஐ வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச், ஐ காசிப் அபவுட் யூனா தே ஆர் டிஸ்கஸிங். சில பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ஏதோ இந்த டிஸ்கஷனில் வந்து அவள் இப்படி சொல்லலாம், இவன் இப்படி சொல்லலாம். மேபி அப்படி ஒரு வார்த்தைகள் வந்தது அப்படின்னா ஒருத்தர் மனசில் என்ன ஆகிடும்? ஓ, இப்படி சொல்லிட்டாங்களா, நான் வந்து அதை பழி வாங்கிட்டிருவேன் அப்படின்ற ஒரு தாட்டு வர ஆரம்பிச்சிடும், ரைட்? லவ் அப்படின்றது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதை போயிட்டு கொதறி எடுக்கக்கூடாது, ரைட்? ஸோ இங்கே அவங்க மனசில் எப்படி இருக்குன்னா அவங்க மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கா, உங்கள் அளவுக்கு அவங்க யாரையும் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்ததில்ல, மரியாதை கொடுத்ததில்ல. பட் என்ன ஆகுது, மேபி சம்வாட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மூலமாக அது வந்து மாறுது. ஓகே, சில பேருடைய வார்த்தைகள் மூலமாக சில பேருக்கு இது வந்து பொருந்தலாம். ஓகே, ஸோ ஈவன் தான் அவங்க வந்து உங்களை விட முடியல, லவ் பண்ணுறாங்க, என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு சம்வாட் ஒரு வெறுப்பு அப்படின்றது சேர்ந்தே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கு வந்து பொறுமை அவசியம், காலம் பதில் சொல்லும். யார்கிட்ட வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஒரு உண்மையான நேர்மையான மனநிலை இருக்குதோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே, ரைட். எனிதிங் எல்ஸ்? லெட்ஸ் see. somewhat இது வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது. தேர் லவ் மெசேஜஸ் ஃபார் யூ, அதனால ஓகே, தேர் லவ் மெசேஜஸ் ஃபார் யூ. நிறைய காட்ஸ் வந்து மேபி நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காஃபி கப், டின் ஃப்ளேம்ஸ், இங்கே பாட்டமில் டேட் இருக்கு. அடிக்ஷன், ஹேண்ட் ஆஃப் கார்ட்ஸ், டேக் அ சான்ஸ், ரிஸ்க், பீயிங் ஸ்ட்ராட்டஜிக், ஆப்ஷன்ஸ், நாட் ஷோயிங் ஹேண்ட், கேம்பிளிங். லவ், அன்கண்டிஷனல் லவ், செல்ஃப் லவ், ஒன்னஸ், passion, affection, attraction, again flirting, dating, temptation, third party interference. Again I am getting ரொம்ப தேர்ட் பார்ட்டிஸ் தான் விளையாடுறாங்க எல்லாருடைய லவ் ரிலேஷன்ஷிப்லேயும். 24 ஹவர்ஸும் பேசிகிட்டு இருக்கிறது லவ்வர்ஸ். அது எப்படி வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு தெரியும் இந்த லவ்வர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மனநிலை? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ தேர்ட் பார்ட்டி வேலையை வந்து நமக்கு யாராவது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? நம்மளும் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஹாப்பினஸ், எக்ஸ்பான்ஷன், ஜாய், பிளேஃபுல்னஸ், ஒன்னஸ், என்ஜாயிங் ஈச் அதர். ரன்னர் இன் அ co-dependent relationship, fear of intimacy, listening to ego. ஸோ உங்கள் பர்சனை நீங்கள் சேஸ் பண்ண அவங்க ஓடிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் சேஸ் பண்ணாமல் இருங்க, அதுதான் நல்லது. சேஸ் பண்ண அவங்க ஓடுறாங்க. ஸோ பிகாஸ் அவங்களுடைய ஈகோ, ரைட்? அந்த ஈகோ தான் வந்துட்டு அவங்களுடைய உண்மையான லவ்வை வெளிப்படுத்த தடுக்குது, ஓகேவா? ஹார்ட் வித் ஏ கீ, ரைட்? ஸோ அந்த கீ அவங்கள்ட்ட தான் இருக்குது, அவங்க தான் அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன், ஃபார் சம் இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ சம்வாட் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஓகே. அண்ட் அவங்க மேலே இருக்கிற அன்பும் வந்து அன்கண்டிஷனல் லவ் அப்படியே தான் இருக்கு.
ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது எதுவுமே வந்து இல்லாமலாம் இல்லை. ஓகே, அட்ராக்ஷனும் இருக்குது. பட் இந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் தான் வந்து கொஞ்சம் வந்து டிலே பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ மேபி அவங்க வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லேருந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க. ரைட், மூவ் ஆன் பண்ணணும். அதுக்கான டைம் வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் லெட் அஸ் என்ஜாய் டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, என்னைக்கோ இங்கே ஒரு அடிக்ஷன் இருக்கு, ஒரு அப்சசிவ்னஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மேபி அவங்க சொல்ல நினைக்கிறது, நீ வந்து ஓவர் அப்சசிவாக மேலே இருக்கிற, அதாவது நான் வந்துட்டு இப்படி உன் கூட மட்டும்தான் இருக்கணும், இல்லை நான் எல்லாத்துக்கும் நீ என்னை டிபெண்ட் பண்ணுற அப்படின்றது இட் இரிட்டேட்ஸ் மீ. சில பேருக்கு அது பொருந்தலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க தெரியுது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் அவங்க வந்து வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ தென் லவ் மெசேஜஸ். ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்க உட்கார்ந்தது செப்டம்பர் மந்த்து ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் மண்டேக்குள்ளே வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்தது, லவ் மெசேஜஸ் போடலாமே அப்படின்னு. ஓகே, ஸோ செப்டம்பர் மந்த் ப்ரெடிக்ஷனும் இதுக்கப்புறம் வரும். யூ ஸ்பீக் டு மீ த்ரூ மியூசிக். மியூசிக் கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் வருது. ஐ லுக் ஃபார் யூ எவ்ரிவேர். எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக உங்கள் பேர் கண்ணில் தென்படலாம். உங்கள் நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது எல்லாமே. ஐ வாண்ட் டு பி மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி இன்னும் வேறு மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன். ஐ வாஸ் இன் லவ் வித் யூ, வாஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் ரொம்பவே வந்து உன்னைய லவ் பண்ணேன். ஐ விஷ் திங்ஸ் குட் பி டிஃப்ரெண்ட். இப்போ போயிட்டுருக்கிற இந்த நிலை வந்து மாறணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஓகேவா? சம்டைம்ஸ் ஐ ஸ்டே அவேக் திங்கிங் அபவுட் யூ. ரைட்? ஸோ சம்டைம்ஸ் வந்து உன் ஞாபகத்தினாலே என்னால் தூங்கவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்திருக்கிற மாதிரி. ஐ விஷ் ஐ குட் ஷேர் மை குட் நியூஸ் வித் யூ. சில நல்ல விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ உன்னை மறக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன், ஆனால் வந்து அது முடியலை. இட் வாஸ் மை ஃபால்ட் பட் ஐ பிளேம்ட் யூ. ரைட்? ஸோ சில பேருக்கு அவங்களுடைய தவறுகளை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் நான் தான் ஒன்று வந்து ப்ளேம் பண்ணிட்டேன். ஃபைண்டிங் அவுட் த ட்ரூத் crushed me. I hide who I really am for you. I want you. I can't listen to songs that remind me of you. ஸோ எந்த சாங் கேட்டாலும் உங்கள் ஞாபகம் வருது. அது மூலமாக நீங்கள் பேசுகிறீங்க அவங்கள்ட்ட. ஓகே, அதனால் அவங்களால சாங்ஸ் கூட கேட்க முடியல. பட் கண்டிப்பாக நீங்கள் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு மெசேஜாகவே இருக்குது. சரியா? நான் யார் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன். ஓகே, எது என்னை ரொம்ப அதிகமாக வந்து கவர்ந்துடுது அப்படின்றத இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்துட்டு நீ தான் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஃபைன். நான் உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்தலாம். லவ் கைடன்ஸ். This deck. யார் என்ன சொன்னாலும் அதையும் தாண்டி, தேர்ட் பார்ட்டிஸ் என்ன பேசினாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி வர்ற லவ். ரைட்? ஃபர்ஸ்ட் தேர்ட் பார்ட்டிஸுக்கு காதே கொடுக்கக்கூடாது. இட்ஸ் ஸோ சேட், யூனோ. ரெண்டு இதயம் வந்து விரும்புறது தேவையில்லாத டிஸ்கஷன்னால கோபம். ரைட், கோபத்தெல்லாம் வந்து
எல்லாருமே வந்து கோவத்தை விட எதுக்கு சோல்மேட் வா கண்டிப்பாக உங்களுடைய நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்துட்டு சோல்மேட். ஸோ அது வந்து நீங்கள் நம்புங்க. ஓகே, ஸோ அவங்களும் அதை நம்புகிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்க பேசலைன்னா கூட நீங்கள் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அபவுட் திஸ் லவ், இதில் நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத உங்களுடைய ஆள் மனசிட்ட கேளுங்க. எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். சரியா? நான் பண்ண தப்பு, இப்படி பண்ணனால இப்படி நடந்துருச்சுன்னா அது நடக்கிறதுக்கு ஒரு ரீசன், ரைட்டா? அந்த கில்ட்டி ஃபீலிங்கே வச்சுட்டு அது இல்லைன்னா கூட வேற ஏதோ காரணத்தை சொல்லி போயிருப்பாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு காரணம் வேணும். போகணும்னு விலகணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதோ ஒரு காரணம் வேணும். சரியா? ஒரு ஸ்டேஜ்லையும் யோசிச்சு பாருங்க, ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சண்டைக்கும் ஒரு காரணம் இருக்கும். ரைட்? எல்லாராலையும் எல்லா நேரமும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? ரைட்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ சரி, ஓகே, ஏதோ என்ன சொல்கிறாங்க, என்ன ஒரு டோனில் சொல்கிறாங்க, என்ன மனநிலையில் பேசுகிறாங்க, அதை புரிஞ்சுக்கணும் லவ்வர்ஸ் வந்துட்டு. ஓகே, ஸோ தவறான புரிதல், ரைட், அதுதான் நிறைய பிரேக்கப்புக்கு காரணமாகுது. அண்ட் நீங்கள் அந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் இருந்தால் தூக்கி போட்டுருங்க. ஓகே, என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உள்ளுக்குள்ளேருந்து ஆள் மனசு சரியான விஷயத்தை தான் சொல்லும். ஓகே, ரைட்? ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஸோ தட் நீங்கள் மற்றவங்களுக்கு உண்மையாக இருப்பீங்க. ரைட்? உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நீங்கள் உண்மையாக தான் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் நம்புங்க. ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் வந்து அது உன்னுடைய ஆள் மனசில் இருக்குது. உனக்கு தெரியும், நீ தான் வந்து அதை இக்னோர் பண்ணுற. ரைட்? உன்னுடைய இதயம்தான் வந்து ஒரு கதவுன்னு வச்சுக்கோயேன். அதை வந்து நீ தான் வந்துட்டு பார்க்கணும், ஓப்பன் பண்ணி. த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீசஸ். ரைட்? ஸோ இப்போ எனிகோ, அதாவது உங்களுக்குள்ள லவ் இருக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட பார்ப்பீங்க. ஏதோ அவங்க உங்கள்கிட்ட பார்க்குறாங்க. ரைட்? சம்வாட் வந்து ஒரு நிறைவு ஏற்படுது. அந்த மோமெண்ட்டை வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த மோமெண்ட்டில் போயிட்டு இப்படியா அப்படியா யாரை பற்றியோ எதை பற்றியோ பேசி சண்டையெல்லாம் தேவையே கிடையாது. ஓகே, ஸோ மற்றவங்க ஏதோ பேசுகிறாங்கன்றதுக்காக உங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முறிச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் 2 பேரும் தான் என்ன பண்ணணும், கவலைப்பட்டுட்டு அந்த அந்த கஷ்டம் இதயம் வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதோடு இருக்கணும். பேசுகிறவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத திங்க் பண்ணுங்க. ரைட்? ஸோ இம்பார்ட்டன்ஸுன்றது தேவையே கிடையாது. உங்கள் மனசுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க மனசுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எல்லாருமே மனுஷங்க தான். ரைட்? இருக்கிற அந்த ஒருத்தருக்கு இருக்கிற ஃபால்ட் வந்து சரியாகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அது மாதிரி கண்டிப்பாக வந்து மாறுவாங்க. ரொம்ப தவறானவங்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அது அன்புனால அந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். பொறுமையில் அது ஒரு காரணம். ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு கிரிட்டிசைஸ் பண்ணால் அது என்னாகும், ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு கவலையை தான் வந்து உருவாக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து யாரை பார்த்தாலும் அதுக்கு தெரியாது இல்லையா, நீ நல்லவனா அவன் நல்லவனா தெரியாது. அது மாதிரி ஒரு குழந்தை மனசோட இருக்க பழகிக்கணும் நம்ம எல்லாரும் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஓகேவா? எல்லாருமே நல்லவங்க. பேசிக்காக சிச்சுவேஷன் தான் என்ன ஆகுது, மாறுது. மாற்றுது. அந்த சிச்சுவேஷனால் மாறக்கூடாது. நம்ம அவ்வளோ ஒரு மன உறுதி நமக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மனித வாழ்க்கையில் முயற்சியாக போயிட்டு இருக்குது. ஓகேவா? ரைட்? ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, கேட்காதீங்க, இப்படியா அப்படியான்றது தேவையில்லை. அண்ட் உண்மையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பில்.
லவ் அண்ட் அக்செப்ட் ஈச் அதர், ரைட்? எப்படி இருக்கிறீங்களோ உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதோ அக்செப்ட் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள் ஈச் அதர். ஸோ யூ லவ் ஈச் அதர். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அழகாக வந்து ஜொலிக்கும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே அதுதான் வந்து இப்போ என்ன கண்டிஷன் போயிட்டுருக்கோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுடைய இன்னர் பீஸ், மன அமைதியை வந்து கொடுக்கும். ஓகேவா? இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அந்த விஷயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை மீறி போகக்கூடிய விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட்? ஸோ நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு, அதாவது நிறைய சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுது பிரேக்கப்க்கு. ஓகே, பட் ஐ திங்க் பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்துடும். சரியா? ஸோ பிரேக்கப்பில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சி பாருங்கள். பட் ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணிகிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. சண்டை போட்டது, அழுகுறது இதுதான் வந்து போயிட்டுருக்கோம் இல்லையா? அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து இருந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து ஒரு கோபம் இருந்தால் கூட அந்த கோபம் காணாமல் போயிடும். சரியா? ஸோ லவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அது வந்து தேவையான ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.